الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى مع بعض. فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات، فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال بالحج. صدق الله العلي العظيم. أقع نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: من حج البيت فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சய்யிதுல் முர்சலீன் காத்தமுல் அன்பியா ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இந்த மாளிகையில் இத்காஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்கள் என்று தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசதி செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவிடத்தில் உள்ள ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொன்னான்: இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் உள்ள மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அது அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கம். அல் குர்ஆன் அல்லாஹ் சொன்னான்: வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. நான் இஸ்லாத்தை தீனாக, மார்க்கமாக உங்களுக்கு பொருந்தி இருக்கிறேன். அது பூர்ணமான மார்க்கம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான்: அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். நான் உங்களுடைய இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கி இருக்கிறேன். யார் இஸ்லாத்தை விட்டுட்டு வேற வழியை தேடுவார்களோ அவர் என்னதான் நல்ல அமல்கள் செய்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல் குர்ஆன் அல்லாஹ் சொன்னான்: யார் இஸ்லாம் அல்லாஹ்வை தேடுவாரோ அவர்கள் இருந்து வரக்கூடிய செயல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையான 5 விஷயங்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: புனில் இஸ்லாம் அலா ஹம்ஸின். இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையான 5 விஷயங்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. 1வது, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சாட்சி சொல்வது. 2வது, தொழுகையை நிலைநாட்டுவது. 3வது, ஜகாத்து கொடுப்பது. 4வது, ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது. 5வது, வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஹஜ்ஜி செய்வது, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு சென்று. ஹஜ்ஜி என்பதும் இஸ்லாத்தில மிக முக்கியமான ஒரு கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு குத்பா செய்தாங்க. அதுல சொன்னாங்க: யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அது ஃபுர்லா அலைக்குமுல் ஹஜ். உங்கள் மீது ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு, நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய வீட்டை நாடி சென்று அதை தவாப் செய்து சஃபா மர்வாவுக்கு மத்தியில ஓடி இன்னும் மினா, முஸ்தலிஃபா, அரஃபாவுல தொடர்படக்கூடிய சில கிரிகைகளை நிறைவேற்றுவதற்கு பேர் ஹஜ் ஆகும். காபத்துல்லா என்பது அது அல்லாஹுடைய வீடு. அது அல்லாஹு தஆலாவினால் ஏற்படுத்தப்பட்ட அடையாள சின்னம். யாரெல்லாம் இந்த அடையாள சின்னத்தை கண்ணியப்படுத்துவார்களோ அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கி, தக்வா இருக்கி என்பது அர்த்தம் என்று. وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. யார் அல்லாஹ் தஆலாவினால் ஏற்படுத்தப்பட்ட அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவார்களோ அதனுடைய அர்த்தம் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கி, தக்வா இருக்கி. இன்னொரு அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான்: وَمَن يُعَظِّمْ حُرُمَاتِ اللَّهِ. யாரெல்லாம் அல்லாஹ் தஆலாவினால் ஏற்படுத்தப்பட்ட புனிதமானவைகளை தஅலீம் செய்வார்களோ, கண்ணியப்படுத்துவார்களோ, ஃபஹுவ கைருல் லஹு இன்த ரப்பிஹி. அதே அவர்களுக்கு அவருடைய ரப்பிடத்தில் பல நலவுகள் கிடைப்பதற்கு காரணம் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றார். கஅபத்துல்லா என்பது அது அல்லாஹ்வுடைய வீடு. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா உரிமையோடு சொல்லுவார் அதனுடைய வீடு என்று. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அந்த 2 பேரோடையும் அல்லாஹ் ஒப்பந்தம் செய்தார், உடன்படிக்கை செய்தார். அது என்ன? நீங்க வாப்பாவும் மகனும் என்னுடைய வீட்டை துப்புரவு செய்யணும். இது ஊழியர்களுடைய வேலை அல்ல, முஅஸ்ஸின்களுடைய வேலை அல்ல.
மாறா அல்லாஹ் கண்ணியமான 2 நபிமார்களுக்கு அவர்களோட உடன்படிக்கை செய்கிறான். பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லுவான், வாஹிதுனா இலா இப்ராஹீம் வ இஸ்மாஈல் அன் தஹ்ஹிர பைத்தி. நான் நபி இப்ராஹிம் இடத்துல நபி இஸ்மாயில் இடத்துல அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடன்படிக்கை செய்தோம். அன் தஹ்ஹிர பைத்தி, நீங்க 2 பேரும் பாப்பாவும் மகனும் என்னுடைய வீட்டை சுத்தம் செய்யணும். யாருக்கு? العاكفين للطائفين والعاكفين والركع السجود. சவாப் செய்வதற்காக வேண்டி வருவாங்க, அங்க இஅ்திகாஃப் இருப்பதற்காக வேண்டி வருவாங்க, அங்க ருக்கு சுஜூத் தொழுவதற்காக வேண்டி வருவாங்க. அப்படியானவர்களுக்காக வேண்டி நீங்க 2 பேரும் என்னுடைய வீட்டை துப்புரவு செய்யுங்க என்று அல்லாஹ் உடன்படிக்கை செய்தார். அது பரக்கத் செய்யப்பட்ட வீடு, அது பரக்கத் செய்யப்பட்ட வீடு. காபாவும் காபாவோட தொடர்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் பரக்கத் செய்யப்பட்டது. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்தும், இன்ன அவ்வல பைத்துல் லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கன். பக்காவில் உள்ள அந்த வீடு, மக்காவுக்கு அடுத்த பேர் பக்கா. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல மக்கான்னு சொல்லுவான், பக்கா என்று சொல்லுவான். மக்காவில் உள்ள அந்த வீடு அது பரக்கத் செய்யப்பட்ட வீடு. அதுல தொழுதாலும் பரக்கத்து, தவாஃப் செஞ்சாலும் பரக்கத்து, அங்க இஅ்திகாஃப் இருந்தாலும் பரக்கத்து, அதை பார்த்து கொண்டு இருந்தாலும் பரக்கத்து, அதோடும் அதோட தொடர்படக்கூடிய அனைத்தும் பரக்கத் செய்யப்பட்டது, அருள் வளம் மிக்கது. 2வது, அதுல அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை வைத்திருக்கிறார், நேர்வழியை வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் தான் மாறணும், எனக்கு தௌபா நசீபாகணும், இதுக்கு பிறகு நான் மனித புனிதனாக வாழணும் என்ற உணர்வோட அந்த கஅபாவை பார்த்தான் என்று சொன்னா அந்த பார்வை மட்டும் போதும் அந்த வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுறது. அல்லாஹ் தஆலா கஅபாவுல ஹிதாயத்தை வைத்திருக்கிறார். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வஹுதல் லில் ஆலமீன். அந்த வீடு கிட்டாரே என்னுடைய வீடு, அது அகிலத்தார்களுக்கெல்லாம் ஹுதா, அகிலத்தார்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்குள்ள யார் நுழைந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு தங்கிருக்கும். அந்த வீட்டுக்குள்ள யார் நுழைந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு தங்கிருக்கும். அங்க வச்சு தண்டனை கொடுக்க முடியாது. அதனால்தான் தண்டனை கொடுப்பதாக இருந்தா ஹரத்துக்கு வெளியே கூட்டி போவார்கள். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், ஃபமன் தஹலஹு கான ஆமினா. யார் என்னுடைய அந்த வீட்டுக்கு வந்துடுவாரோ அவருக்கு பாதுகாப்பு கிடைச்சிடும், அவர் அமைதி பெற்றுடுவார், அவருக்கு யாரும் ஒன்று செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, இந்த பூமியில அல்லாஹ் தஆலா முதலில் ஏற்படுத்தின வீடு அது அல்லாஹ்வுடைய அந்த வீடு தான். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்தும், இன் அவ்வல பைத்தின், 1வது வீடு உலகின்னாஸ், மனித சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் தஆலாவினால் வைக்கப்பட்ட முதல் வீடு. இன் அவ்வல பைத்துல். அந்த வீட்டுக்கு போறோம், அரபி அஜமி என்ற வித்தியாசம் கிடையாது, மேற்கத்தையும் கீழத்தையும் வித்தியாசம் கிடையாது, கருப்பன் வெள்ளை என்ற வித்தியாசம் கிடையாது, மக்காவில் வசிக்கக்கூடியவர் அல்லது வெளியூர் வாசி என்ற வித்தியாசம் கிடையாது. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், சவாஅனில் ஆகிஹு ஃபீஹி வல் பாத், சவாஅனில் ஆகிஹு ஃபீஹி வல் பாத். அந்த வீட்டில எப்படி இருந்தா அங்க வசிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது பாது வெளியூர்ல இருந்து போனவங்களாக இருக்கலாம், அத்தனை பேரும் சமம் என்று அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான். முழு மனித சமுதாயம் ஒதுங்கக்கூடிய தலமாக அல்லாஹ் அந்த வீட்டை ஆக்கியிருக்கிறார். பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னான், வைது ஜஅல்னல் பைத மஸாபத்தல் லின்னாஸ், வைது ஜஅல்னல் பைத மஸாபத்தல் லின்னாஸ். மனிதர்கள் ஒதுங்கக்கூடிய தலமாகவும் பாதுகாப்பு தலமாகவும் நாங்கள் நம்முடைய வீட்டை ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லி, 8 நகரம் ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, 8 நகரம் உம்ராக்கு போனாலும் சரி, அந்த வீட்டுக்கு போகணும், அதை தவாஃப் செய்யணும், அந்த ஹஜரை முத்தமிடணும் என்ற உணர்வு தான் உண்மையான மூமின்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் சொன்னான், மஸாபத்தல் லின்னாஸ், மனிதர்கள் ஒதுங்கக்கூடிய தலமாக பாதுகாப்புள்ள இடமாக நாங்கள் அந்த வீட்டை ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லுவோம். அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செஞ்சிருக்கிறாங்க, யா அல்லாஹ் அதன் பக்கம் மனிதர்களுடைய உள்ளங்களை திருப்பி விடுவாயாக, அதனுடைய ஆசைய மனிதர்களுடைய உள்ளங்களை போட்டு விடுவாயாக. ஆனா அவங்க துஆ செய்யக்கூடிய நேரத்தில் எல்லா மனிதர்களும் துஆ கேட்கல. உலமாக்கள் சொல்றாங்க, அவங்க எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களையும் இந்த ஆசையை போட்டு துஆ செஞ்சிருந்தா காபாவை நெருங்க கூட முடியாது, அங்க தவாஃப் செய்ய கூட இடம் கிடைக்காது. அவங்க என்ன செஞ்சாங்க, மனிதர்கள்ல நீ யார நாடுறாயோ தெரிவு செய்யப்பட்ட கூட்டத்தாருடைய உள்ளத்துல இந்த ஆசையை போட்டு துஆ கேட்டாங்க. இதெல்லாம் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியையும் தனியாக அந்த இடத்துல விட்டு போட்டு வரக்கூடிய நேரத்தில் செஞ்ச துஆ, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ رَبَّنَا لِيُقِيمُوا الصَّلَاةَ فَاجْعَلْ أَفْئِدَةً مِنَ النَّاسِ. யா அல்லாஹ், விவசாயம் கூட செய்வதற்கு தகுதி இல்லாத இந்த பள்ளத்தாக்குல என்னுடைய மனைவியையும் என்னுடைய மகனையும் விட்டு விட்டு தான் போகின்றேன். நான் இங்க குடியமர்த்தும் நோக்கம் துன்யா சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அல்ல, தீன பரத்துறதுக்காக வேண்டி தனியா விட்டு போட்டு போறேன். நீங்க ஏன் நான் விட்டு போட்டு போறேன் தெரியுமா? அவர்களும் சொல்லணும், அடுத்தவர்களையும் சொல்ல வைக்கணும். அந்த உன்னதமான நோக்கத்துக்காக வேண்டி இந்த இடத்துல விட்டு போட்டு போறேன் என்று சொல்லிட்டு அவங்க செஞ்சாங்க துஆ, ஃபஜஅல் அஃபிதத்தம் மினன் நாஸ். அல்லாஹ், எல்லா மனிதர்கள் உள்ளத்திலையும் இல்ல, நீ மனிதர்கள் இருந்து தெரிவு செஞ்ச கூட்டத்துடைய உள்ளத்தாருடைய உள்ளங்கள் இந்த ஆசையை போட்டு உலமாக்கள் எழுதுறாங்க. எல்லா மனிதர்களும் சொல்லி இருந்தா அங்க கிட்டையும் போட்டு கிடங்குது. யாராவது இந்த காபாவில் அல்லாஹுடைய வீட்டுல மோசமான செயல்களை செய்ய விரும்பினா, குழப்பம் செய்ய விரும்பினா, அதனுடைய தண்டனை அல்லாஹ் உலகத்திலே கொடுத்துருவார். அல்லாஹ்வால பாதுகாக்கப்பட்ட வீடு. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், யார் அந்த வீட்டுல அநியாயம் செய்ய விரும்பினா, அட்டகாசம் செய்ய விரும்பினா, குழப்பத்தை உண்டாக்க விரும்பினா, கடினமான அலாப கொண்டு கடினமான தண்டனையை கொண்டு நான் ருசிக்க வைப்பேன் என்று பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ரஹா என்பவன் பிரமாண்டமான யானை படையோட காபத்துல்லா உடைப்பதற்காக வேண்டி வந்தான். என்ன நடந்தது? எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம், எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சூரா பரிசுத்தமான குர்ஆன்ல அலம் தர கைஃப அந்த சூறாவில் அந்த வரலாறு அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். அப்ரஹா தன்னுடைய பட்டாளத்தோட வருகின்றான் காபா உடைக்கிறதுக்கு, அல்லாஹ்வுடைய வீட்டை தகர்க்கிறதுக்கு. என்ன நடந்துச்சு? அல்லாஹ் சொன்னான், அலம் தர கைஃப வஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். அந்த யானை படைக்கு என்ன நடந்துச்சு? அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவருடைய சூழ்ச்சிகள் அல்லாஹ் முறியடித்தான், அதை வழி தவற வைத்தான், இலக்கு தவற வைத்தான், வழிகேட்டுல போட்டு விட்டான். பறவைகளால் அனுப்பினான். அபாபீல் என்று சொன்னா அபாபீல் என்ற பறவை அல்ல, அபாபீல் என்றா கூட்டம் கூட்டமாக ஜமாஅத்தாக அல்லாஹ் தஆலா பறவைகள் அனுப்புகிறான் அந்த கூட்டத்தை அழிக்கிறதுக்கு. பல மக்கள் எழுதியிருக்கிறாங்க, அந்த பறவைகள் இப்படி நிலைமையில இருந்தது என்று சொன்னா 3 கற்கள், அது சொண்டுல ஒரு கல்லு, அது 2 கால்களை 2 கல்லு, அழகின் பயிரன். நாங்க பறவைகளை அனுப்பினோம். அபாபீல் கூட்டம் கூட்டமாக அந்த பறவைகள் போச்சு. அப்படியே போய் அது குண்டுகள் போடுற மாதிரி சரமாரியா கல்லுகளை பொழிஞ்சிச்சு. அப்படியோ எப்படி குண்டுகள் பட்டா அப்படி அந்த சுக்கு நூறாக ஆகிடுவாங்களோ அதே மாதிரி அப்ரஹாவுடைய பட்டாளம் அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்வார், சாப்பிடப்பட்ட வைக்கல போல ஆக்கிடுவோம். அல்லாஹ்வுடைய வீட்டுல யாரும் கை வைக்க முடியாது. அப்படி யாராவது கை வைக்க விரும்பினா அல்லாஹ் சொல்ல நுஜ்குஹுமின் அஸாபின் அலீம், கடினமான வேதனையை கொண்டு நாம் உலகத்தில் அல்லாஹ் தஆலா அகிலத்தார்களுக்கெல்லாம் ரட்சகன் என்று பரிசுத்தமான குர்ஆன்ல உடம்ப சொல்லுவாங்க. எப்படி அகிலத்தார்களுக்கெல்லாம் ரப் என்று அல்லாஹ் சொல்லுவானோ அதே மாதிரி அந்த கஅபாவை சொல்லி அந்த வீட்டை சொல்லி தனியாக சொல்றான், நான் அகிலத்தார்களுக்கு மட்டுமில்ல ரப்பு, இந்த வீட்டுக்கு நான் தான் ரப்பு. எப்படிப்பட்ட நான் எப்படிப்பட்டவன்? நான் தான் இந்த வீட்டுக்கு ரப்பு, நான் தான் இந்த வீட்டுக்கு எஜமானன். அந்த வீட்டுக்கு மட்டும் அவர் ரப்பண்டு உரிமை கொண்டாடல, அந்த வீடு இருக்கக்கூடிய அந்த மக்கா முக்கர்ரமா பற்றியும் அல்லாஹ் தஆலா தனியாக சொல்லுவான், நான் இந்த மக்கா முக்கர்ரமாவுக்கு ரப்பு. இன்னமா உமிர்து அன் அஅ்புத ரப்ப ஹாதிஹில் பல்தா, நான் இந்த மக்கமா நகரத்தினுடைய ரப்பு. அதனால்தான் அந்த மக்கமா நகரத்தின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணுவான். அபயமளிக்கக்கூடிய இந்த மக்கமா நகரத்தின் மீது நான் சத்தியம் பண்ணுகின்றேன் என்று அல்லாஹ் அந்த மக்கா நகரத்தின் மீது சத்தியம் பண்ணுகின்றான். இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்கா முக்கர்ரமாவை இணைத்து அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணுகின்றான், லா உக்ஸிமு பிஹாதல் பலதி வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலதி.
நபியே நாயகமே, இந்த மக்கா மண்ணில நீங்க தங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த மக்கா மண்ணின் மீது நான் சத்தியம் பண்ணுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவத்தையும் மக்காவுடைய மகத்துவத்தையும் அல்லாஹ் தஆலா இணைத்து சத்தியம் பண்ணுகின்றான். அல்லாஹ் அக்பர். அந்த வீட்டில எத்தனை அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்வான், إن أول بيت وضع للناس للذي بكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات فيه آيات بينات. என்னுடைய அந்த வீட்டில எந்த ஒளிவும் இல்லாத எந்த மறைவும் இல்லாத செட்ட தெளிவான மயக்கம் இல்லாத அத்தாட்சிகள் இருக்கின்றன. அதுல மிக பிரதானமானது அல்லாஹ் சொன்னான், فيه آيات بينات مقام إبراهيم. மகாம் இப்ராஹிம் இருக்குது. மகாம் இப்ராஹிம் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கஅபத்துல்லாஹ்வை கட்டக்கூடிய நேரத்தில் பாவித்த கல்லு உலமாக்கள் எழுதிக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட பரக்கத் செய்யப்பட்ட கல் என்று சொன்னா, கஅபாவுடைய கட்டடம் உயரும் பொழுதெல்லாம் அந்த கல்லும் உயரக்கூடியதாக இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முபாரக்கான பாதத்தினுடைய அடிகள் அந்த கஅபா அந்த கல்லுல பதிந்து விட்டது. இன்று மட்டும் அத்தாட்சியாக இருக்கு. மக்காம் இப்ராஹிம் அந்த பொட்டிக்குள் வச்சிருக்கிறாங்க. அந்த கல்லை பார்த்தா தெரியும், அப்படியே கால் அடையாளங்கள் இருக்கும். மக்காம் இப்ராஹிம் அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல இதை விளங்கப்படுத்தணும். மக்காம் இப்ராஹிம் முஸல்லா. நீங்க இந்த வீட்டுக்கு போனா அங்க என்னுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகாம் இருக்கிறது. அதுக்கு பக்கத்துல நின்று சொல்லுங்க. அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லேசான நபி இல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி சிரமப்பட்டவங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி பல தியாகங்களை செஞ்சவங்க, ஹக்க சொல்றதுக்கு பயப்படாதவங்க. முழு உலகமும் அவர்களுக்கு எதிராக செயல்பட்ட போதிலும் சட்ட சரியாக இருந்து ஹக்க செல்வதற்கு துணிந்தவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவருடைய எதிரியாக அவருடைய தந்தை கூட இருந்தார்கள். அவர் சொன்னார், நீ இந்த உழைப்பை விட்டுடணும், இந்த தாவத்தை விட்டுடணும், இந்த பணியை விட்டுடணும், இல்லாவிட்டால் உன்னை நான் தான் கல்லால் அறிந்து கொள்வேன், நீ இதுக்கு பிறகு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று விரட்டுகின்றார். இது அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அவருடைய தந்தை சொன்னாராம், லைல்லம் தந்தை லார்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, நீ இந்த உழைப்பை விடணும், இல்லாவிட்டால் உன்னை நான் கல்லால் அறிந்து கொள்வேன், இந்த வீட்டை விட்டு நீ போய்ட்டு விரட்டினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இத்தனைக்கு வாலிபர், சுமார் 16 வயசு தான். உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க கிதாபுகள்ல. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்வார், قال إنا سمعنا فتى, அவர் வாலிபர் என்று சொல்லி 16 வயசு. அவர் யோசிச்சு பார்க்கின்றார், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணி செய்கின்றேன், பேருக்காக வேண்டி செய்யல, புகழுக்காக வேண்டி செய்யல, அடுத்தவருடைய பாராட்டுக்காக வேண்டி செய்யல, நான் என்னுடைய ரப்புடைய திருப்திக்காக வேண்டி செய்கின்றேன். இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, தந்தையா அல்லது தீனுடைய பணியா, அல்லது நான் இருந்த வீடா அல்லது தீனுடைய பணியா? அங்க போராட்டம் நடக்குது, குழப்பமாக இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தந்தையை விடுகின்றார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி பிறந்து வளர்ந்து வெளியாடிய வீட்டை விடுகின்றார்கள். நன்றாக அமைத்துக் கொள்வோம். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸோட சத்தியத்தை உறக்க சொல்லுவாரோ அல்லாஹ் தஆலாவுடைய தியாகத்தை வீணாக்க மாட்டான், கூலியை வீணாக்க மாட்டான். எப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி காபிரான தந்தையை இழந்தார்களோ அப்பொழுது அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிமார்களுக்கு தந்தையாக ஆக்கினான். அபுல் அம்பியா. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்வான், فلما اعتزلهم وما يعبدون من دون الله وهبنا له اسحاق ويعقوب وكلا جعلنا نبيا. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த குடும்பத்தை பிரிந்து வந்தார்களோ நாங்கள் நபிமார்களுடைய குடும்பத்தை அவருக்கு கொடுத்தோம் என்று சொல்லி. இரண்டாவது, அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் அந்த வீட்டை விட்டு வந்தார். அல்லாஹ் என்ன செய்தான், அவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இடம் கொடுத்தான். அதுதான் மகாம் இப்ராஹிம். அல்லாஹ் சொன்னான், நீ இந்த வீட்டுக்கு வந்தா என்னுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகாம் இருக்கிறது, இடம் இருக்கிறது, அதுக்கு பக்கத்தில் நின்று தொழுது கொள்ளுங்கோ. தவாப் செஞ்சுட்டா உலமாக்கள் சொல்லுவாங்க, 2 ரக்காத்துகள் தொழுகிறது சுன்னத்து. அது ஆக சிறந்த இடம் தொழுகிறதுக்கு அந்த மகாமே இப்ராஹிம். அங்க இடம் கிடைக்கா விட்டாத்தான் வேற இடங்கள்ல தொழ வேணும். அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில உண்டு. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாம் இப்ராஹிம். அது மகாம் இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில உண்டு. அது மட்டும் இல்ல, அந்த அத்தாட்சியில ஒன்றுதான் ஹஜ்ருல் அஸ்வத். ஹஜ்ருல் அஸ்வத் கல் என்பது கஅபாவுடைய மூலையில் இருக்கு.
கஅபாவுக்கு 4 மூலைகள் இருக்கின்றன. ஒன்று ஹஜர் அஸ்வத் இருக்கக்கூடிய மூலை, அதுக்கு அடுத்த மூலைக்கு சொல்வார்கள் அந்த கோனர் ருக்னுல் இராக்கி, ஈராக் நாட்டின் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த கோனர், அந்த மூலை. அடுத்த தூணுக்கு சொல்வார்கள், அடுத்த கோனருக்கு ருக்னுல் ஷாமி, ஷாம் தேசத்தின் பக்கம் முன்னோக்கி இருக்கக்கூடிய கோனர். அடுத்த கோனருக்கு சொல்வார்கள் ருக்னுல் யமானி, யமன் நாட்டின் பக்கம் முன்னோக்கி இருக்கக்கூடிய கோனர், அந்த மூலை. கஅபாவுக்கு 4 மூலைகள் இருக்கின்றன. ஒன்று ஹஜர் அஸ்வத் இருக்கிறது, சில உலமாக்கள் சொல்கின்றார்கள் அதுக்கு ருக்னுல் ஹிந்தி என்று சொல்லப்படும், இந்தியாவை நோக்கி இருக்கக்கூடிய தூண். இரண்டாவது ருக்னுல் இராக்கி, ஈராக்கின் பக்கமாக இருக்கக்கூடியது. மூன்றாவது தூண் ருக்னுல் ஷாமி, ஷாம் பக்கமாக இருக்கக்கூடியது. நான்காவது ருக்னுல் யமானி, ருக்னுல் யமானி என்பது யமன் பக்கமாக இருக்கக்கூடிய தூண். இதுல இந்த ஹஜர் அஸ்வத் என்பது நீ முக்கியமான ஒன்று. ஹஜர் அஸ்வத், அஸ்வதுல கருப்பு கல், அஸ்வதுல கருத்த கல். அந்த கல்லு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் இந்த பூமிக்கு இறக்கினார், கிதாபுல எழுதப்பட்டிருக்கு. அந்த கல்லு வந்த நேரத்துல பாலை விட வெள்ளையாக இருந்துச்சு. பாவிகள் தொட்டு 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 அந்த கல்லே கருப்பா போயிடுச்சு. பாவிகள் மட்டும் தொடாம இருந்திருந்தா எவ்வளவு பெரிய நோயாளிகளுக்கும் அது நோய் நிவாரணியாக இருந்திருக்கும் என்ற கருத்து கூட கிதாபுல எழுதியிருக்கிறார். உலமாக்கள் சொல்லுவாங்க, பாவம் செஞ்சதுனால அந்த கல்லே கருப்பாகும் என்று சொன்னா, அந்த கல்லை விட சொத்தாக இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உள்ளங்கள் பாவத்தின் காரணமாக, விபச்சாரத்தின் காரணமாக, போதையின் காரணமாக, ஏமாற்றத்தின் காரணமாக, வட்டியின் காரணமாக அல்லாஹ் எப்படி அதை கறக்க வச்சிருப்பான், எப்படி கரல் அடைந்து போயிருக்கும். இதெல்லாம் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்வார், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவரோட கல்விகள் கரல் பிடிச்சு போயிடுச்சு. ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல அது முத்துமுறு சுன்னத் கிதாபுகள்ல வருகிறது. நாளை கியாமத்துடைய நாளை அது சாட்சி சொல்லும். யார் அதை ஈமானோட முத்தமிட்டாங்களோ, யார் அதை அதுக்கு கை காட்டினாங்களோ அவங்களெல்லாம் அது நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்விடத்துல சாட்சி சொல்லும். அந்த ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு பக்கத்தில் உள்ள அத்தாட்சியில் உள்ளதான் முல்தஸிம். முல்தஸிம் என்பது கஅபாவுடைய கதவுக்கும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய முபாரக்கான நெஞ்ச அந்த பகுதியில சேர்த்து அப்படியே தன்னுடைய 2 கையை மேல வச்சு வந்து துஆ கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய எத்தனை நல்லடியார்கள் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி கொள்வதற்காக வேண்டி அந்த இடத்துல துஆ கேட்பாங்க. முல்தஸிம்ல கஅபத்துல்லாஹ்வுடைய கதவுக்கும் ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அது எப்பயும் திறந்துதான் இருக்கும், அது மூடப்படாது. அந்த முல்தஸிம் என்று சொல்லக்கூடிய பகுதி. அதுக்கு பிறகு கஅபாவுடைய கதவு எத்தனை அத்தாட்சிகள் இருக்கு. அதுல ஒன்றுதான் ஹத்தீம் அல்லது ஹிஜ்ரே இஸ்மாயில், அது கஅபாவுடைய ஒரு பகுதி. குறைஷிகள் கஅபத்துல்லாஹ் கட்டின நேரத்தில் அது முழுமையாக கட்டலாம நினைத்திருந்தாங்க. அவங்க திட்டம் போட்டிருந்தாங்க, அங்க ஹலாலான பொருளால, சுத்தமான பொருளால தான் இந்த கஅபாவை கட்டுவோம் சொல்லி அதை வசூல் பண்ணினாங்க. அவங்க சேமித்த பணம் முடிஞ்சு போயிட்டு அதனால என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த ஹத்தீமை விட்டு போட்டு கட்டிட்டாங்க. யாராவது ஹத்தீமுக்குள்ள போனா, ஹிஜ்ரே இஸ்மாயிலுக்குள்ள போனா, கஅபத்துல்லாஹ்வுக்குள்ள போன மாதிரி எனவே தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த உள்ளுக்கு போகக்கூடாது. போனா தவாஃப் செல்லுபடியாக மாட்டார். என் முழு கஅபாவை சுத்த வேணும், அதுக்குள்ள போனா கஅபத்துல்லாஹ்க்குள்ள போயிட்டோம். அதே மாதிரி உள்ள அத்தாட்சி தான் தங்கப்பீலி முல்தஸிம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மலை இறங்கக்கூடிய நேரத்தில் அந்த கஅபாவுல அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாகிய மலை அந்த மீசாபுர் ரஹ்மா தங்க பீலியின் பக்கமாகத்தான் போகும். துஆ கபூலாகக்கூடிய இடம் அது. அல்லாஹ் அக்பர். ஹதீஸ் கிதாபுகள்ல வருகிறது, நீங்க கஅபாவுக்கு போனா நல்ல மனிதர்கள் உட்காரக்கூடிய இடத்துல உட்கார்ந்து கொள்ளுங்க. மஅவஸ் சாலிஹீன், நல்ல மனிதர்கள். என்றா கஅபாவுக்கு 4 மூலைகள் இருந்தாலும் அவுலியாக்கள், நுஜபாக்கள், பெரிய பெரிய அபுதால்கள் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க இல்ல அதிகமானவங்க அந்த மக்காவுக்கு வந்தா, ஹரம் ஷரீஃபுக்கு வந்தா அந்த மஅவஸ் சாலிஹீன் அந்த முல்தஸிம் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. என்னுடைய உஸ்தாத் சன்னாங்கோட்டை பள்ளிக்கு தலைவராக இருந்தவங்க ஷேகுல் ஃபலா அப்துல்லா ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய கபரை ஹாத்திமாக்கிக்கட்டும். 40 வருஷத்துக்கு மேல தஹஜ்ஜத் தவறாதவங்க, அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்க எப்பயாவது ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, உம்ராவுக்கு போனாலும் சரி அந்த பகுதியில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. மஅவஸ் சாலிஹீன், நல்ல மனிதர்கள் உட்காரக்கூடிய பகுதி என்று சொல்லுவாங்க. அங்குள்ள அத்தாட்சியில் உள்ளது ஜம்சம். சுப்ஹானல்லாஹ், ஜம்சம் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மா ஜம்சம் லிமா ஷரிப லஹு. நீங்க ஜம்சம் என்ன நியத்தோட எண்ணத்தோட குடிப்பீங்களோ அந்த எண்ணமெல்லாம் பூர்த்தியாகும்னு சொல்லுவாங்க. கிதாபுகள்ல வருது, ஹதீஸ் கிதாபுகள்ல வருது, முனாஃபிக்கு நயவஞ்சகனுக்கும் மூமினுக்கு உள்ள வித்தியாசம் ஜம்சம் தண்ணியை குடிக்கிறத வச்சு விளங்கிக் கொள்ளலாம். முனாஃபிக்கு ஜம்சம் தண்ணியை குடிக்கிறதுல ஆர்வம் காட்ட மாட்டாங்க, வயிறு நிறைய குடிக்க மாட்டாங்க.
அவன் தண்ணி அருவருப்பாக கருதுவான். போய் அந்த ஓட்டர் இந்த ஓட்டர் என்று சொல்லித்தான் அந்த மக்காவிலையும் வேற தண்ணியை தேடி அலைவானே தவிர அந்த ஜம்சம் குடிக்கிற விஷயத்தில் ஆர்வம் காட்ட மாட்டான். தண்ணி கிடைக்குது இல்ல ஜம்சம், அது வேற விஷயம். அப்ப தண்ணி கிடைச்சும் அது வயிறு நிரம்ப குடிக்கிற விஷயத்துல அவன் அருவருப்பு காட்டினான் சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அவனுடைய ஈமான்ல குளறுபடி இருக்கு, அவனுடைய நயவஞ்சகத்துடைய சாயல் இருக்கிறது. நயவஞ்சகர்களுக்கும் ஈமான் உள்ளவர்களுக்கு வித்தியாசம் ஜம்சம் தண்ணியை குடிக்கிறதுல இருக்கு. அல்லாஹ் அத்தாக்கு அந்த அத்தாக்கில் உள்ளதுதான் சஃபா மர்வா, துஆ கபூலாகக்கூடிய இடம். சஃபா மர்வா என்பது அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாக்கில் உள்ளது. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவார், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். அந்த சஃபாவாக இருக்கலாம், மர்வா மலையாக இருக்கலாம், அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய அடையாள சின்னங்கள். ومن حج البيت واعتمر فلا جناح عليه ان يطوف بهما. நீங்க ஹஜ்ஜுக்கு போங்க, உம்ராக்கு போங்க, பரவாயில்லை, அங்க போன என்னுடைய வீட்டை அந்த இடத்துல வாப் செய்யுங்க, அந்த இடத்தை தொங்கோட்டம் ஓடுங்க என்று அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லிட்டார். இப்படி எத்தனையோ விஷயங்களை தன்னகத்தை கொண்டதுதான் அந்த கஅபத்துல்லாஹ். இதனால் அல்லாஹ் சொல்லுவார், ஆயாத்தும் பையினாத்துன் மகாம் இப்ராஹிம். அந்த வீட்டை நாடி போய் தவாப் செஞ்சு சஃபா மர்வால தொங்கோட்டம் ஓடி 8வது நாள் மினால போய் தங்கிட்டு 9வது நாள் துல் ஹஜ்மாத்துல் அரஃபால போய் தங்கிட்டு 10வது நாள் 11வது நாள் 12வது நாள் 13வது நாள்ல மினாவுல வந்து செய்யக்கூடிய அந்த கிரியைகளுக்கு தான் ஹஜ்ஜி என்று சொல்றது. ஹஜ்ஜி என்று சொல்றது. அந்த ஹஜ்ஜ பேருக்கான செய்யக்கூடாது, புகழுக்கான செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான், நீங்க ஹஜ்ஜி செய்து அல்லாஹ் காண செய்யும். எனக்கு நிர்வாகத்துல ஒரு இடம் கிடைக்கணும், எனக்கு அரசியல்ல செல்வாக்கு கிடைக்கணும், எனக்கு ஊர்ல ஒரு இடம் கிடைக்கணும், இதுக்கு ஹஜ்ஜிக்கு போறேன். இது இஹ்லாஸ் இல்லாத ஹஜ்ஜி, ஏற்றுக்கொள்ளப்படாத ஹஜ்ஜி. ஹஜ்ஜி என்பது அல்லாஹ்வுக்காக செய்யணும். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். நீங்க அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. உம்ரா என்பது சுன்னத் ஹஜ். ஏண்டாங்க உம்ராவுல தவாஃபும் சஃபா மர்வாவுக்கு மத்தியில ஓடுறதுதான் இருக்கு. அங்க மினாவுல, முஸ்தலிஃபாவுல, அரஃபாவுல தரிக்கக்கூடியது உம்ராவுல இல்ல. உம்ரா அதனால்தான் உம்ராவுக்கு சின்ன ஹஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. சின்ன ஹஜ்ஜான உம்ராவாக இருக்கலாம், பெரிய ஹஜ்ஜாக இருக்கலாம். அல்லாஹ் சொன்னா அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். அல்லாஹ் காமிச்சு இல்ல, நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த ஊர்ல எனக்கு நல்ல இடம் கிடைக்கும், நான் நிர்வாகத்துக்களை வந்துடலாம். பாவம் சொல்ல, எங்கிருந்து ஹஜ்ஜுக்கு போற ஆளுக்கு மட்டும் ஹாஜி என்ற பட்டம் வந்துச்சோ எனக்கு தெரியாது. 5 அதை விட தெரியாமல் ஒவ்வொரு நாள் 5 நேரம் தொழுகிறோம். சொல்லக்கூடியவருக்கு அரபுல முசல்லி என்று சொல்ற, முசல்லி உஸ்மான் என்று சொல்றது இல்லை. ஒவ்வொரு வருஷத்துலயும் ரமலான்ல 30 நோவு பிடிக்கிற, இல்லாட்டி 29 பிடிக்கிற, சாயும் அபுபக்கர் என்று சொல்றது இல்லை. ஜகாத்து கொடுக்கிற, அதுக்கு முசக்கி உமர் என்று சொல்றது இல்லை. இதுக்கு மட்டும் ஹாஜ், அதுவும் அந்நிய மக்களுக்கு சொல்லி வச்சிருக்கு. ஒரு தரம் போனா ஹஜ்ஜி ஹாஜி, 2 தரம் போனா அல் ஹாஜி. அந்நிய மக்களுக்கு சொல்லி வச்சிருக்கு, ஒரு தரம் போனா அல் ஹாஜி, 2 தரம் போனா அல் ஹாஜி. பாவம் அந்நிய மக்கள். எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அழைப்பதற்கல்ல இந்த ஹாஜி அல் ஹாஜி என்பது விடுபட்டத்தினால எத்தனையோ திருமண நிகழ்வுகளை பரிசளித்தவங்க, அந்த திருமண நிகழ்வுக்கு போகாதவங்க. எனக்கு ஹாஜி சொல்லல, எப்படி இந்த ஹாஜியுடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் வச்சுதான் இப்படிப்பட்ட இஹ்லாஸ் இல்லாத மனிதர்களும் இந்த உலகத்தில் இருப்பாங்க என்பது ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். அதனால தான் சொன்னால் அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். நீங்க ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்கு அனுப்புங்க, பேருக்கு அனுப்புங்க, ஆனா புகழுக்கு அனுப்புங்க. அந்த வீட்டை நாடி போறது மனிதர்களுடைய கடமை. அல்லாஹ்வுக்காக இந்த வீட்டை நாடி போகணும். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், வலில்லாஹி அலன் நாஸ் ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. வலில்லாஹி அலன் நாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த மக்களுக்கு கடமையாகிவிட்டது அந்த வீட்டுக்கு போறது, ஹஜ்ஜுக்கு செய்ய போறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், எல்லா மனிதர்களும் போறதுதான் அல்லாஹ்க்கு விருப்பம் என்றாலும் போறது அல்லாஹ் இரக்கம் உள்ளவர். அல்லாஹ் ஏற்படுத்தின இந்த மார்க்கத்தில் அவன் லேச வச்சிருக்கிறார். அதனால் அவன் சலுகையை தந்தான், மன் இஸ்ததா இலைஹி சபீலா. எல்லா மனிதர்களும் போகணும் என்று சொல்லி போட்டு பிறகு அவருடைய இரக்கத்துடைய வெளிப்பாடு மன் இஸ்ததா இலைஹி சபீலா, போறதுக்கு வசதி உள்ளவன், சக்தி உள்ளவன். சக்தி என்பது ஆளுக்கு ஏற்ற மாறும், இடத்துக்கு ஏற்ற மாறும். ஒருவருக்கு முடியாத சக்தி மற்றவருக்கு முடியும். ஒரு சரியாட்ட கேட்கப்பட்டுச்சு,
ஹஜ்ஜுக்கு நடந்து போறது தான் 7 மணி இருக்கு, அப்பயும் போகணும் என்று அபிப்பிராயப்படுறீங்களா? அதையும் சக்தியில உள்ளதாக சேர்க்கிறீங்களா? அவர் கேட்டாரு. ஒண்ணு சொல்லப்படுது, மக்காவுல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய சொத்து ஒன்று இருக்கு. உங்களோட மூதாதையர்கள் யாரோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை மக்காவுல வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க தவண்டாது போக மாட்டீங்களா அதை எடுக்கிறதுக்கு கேட்டார். தவண்டாது போக மாட்டீங்களா அதை எடுக்கிறதுக்கு கேட்டார். அதை எடுக்கிறதுக்கு நீங்க ஃபத்வா கேட்டு வாரல்ல, இதுக்கு மட்டுமா நீங்க ஃபத்வா கேட்டு வாரீங்க? எனவே யாருக்கு அல்லாஹ் தஆலா சக்தியை கொடுத்திருக்கிறானோ, பொருளாதார வசதியை கொடுத்திருக்கிறானோ, உடல்ல வலிமையை கொடுத்திருக்கிறானோ அவங்க ஹஜ்ஜிக்கு போகணும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அவன் கஃபர, கட்டாயம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. குர்ஆன் அல்லாஹ் யார் ஹஜ்ஜிக்கு போக மாட்டான்னு சொல்லல, யார் ஹஜ்ஜிக்கு போகவில்லைன்னு சொல்லல. ஹஜ்ஜிக்கு போறது வசதி உள்ளவங்களுக்கு கடமை என்று சொல்லி போட்டு அப்படி அடுத்த இப்படி சொல்லி வரும், யார் ஹஜ்ஜிக்கு போக இல்லையோ அப்படி அல்லாஹ் சொல்லல. தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறான். அவன் கஃபர, யார் காஃபிர் ஆகிட்டானோ, யார் காஃபிர் ஆகிட்டானோ அவன் கஃபர. சொல்ல வேண்ட வார வேண்டிய விஷயம் யார் ஹஜ்ஜிக்கு போக இல்லையோ உலமாக்கள் சொல்றாங்க அல்லாஹ் தஆலா தன்னுடைய அதிருப்தியை அந்த இடத்துல வெளிப்படுத்துறான். ஹஜ்ஜிக்கு போகாம யாரும் நிராகரிக்கிறாரோ அவன் கஃபர ஃபைன்னல்லாஹ கனியுல் ஆலமீன். நீங்க ஹஜ்ஜிக்கு போறதுனால அல்லாஹ் கொஞ்சம் கூட போறதில்ல. அல்லாஹ் தஆலா அகிலத்தாரவற்றின் தேவையற்றவன், அவன் யாரோட எந்த தேவையும் அவனுக்கு இல்ல. நீங்க அங்க சவாப் செய்யறதால, சவா மர்வாக்கு மத்தியில ஓடுறதால, ஹஜர முத்தமிடுறதால, அரபாவுல தங்குறதால, மினாவுல சைத்தானில் கல்லறியறதால அல்லாஹ் கொண்டும் கூட போறது இல்ல. அதனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு தான் வரப்போகுது. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான், ஹஜ்ஜாஜிகளுக்கு அவன் பெரிய பெரிய பிரயோசனங்களை வைத்திருக்கிறான். இதனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கஅபத்துல்லாஹ் கட்டும்படி கட்டளையிட்டதுக்கு பின்னாடி அவன் சொன்னான், நீங்க மக்களை அழையுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்பட்டோம், வாலின் பின்னான், நீங்க மக்களை அழையுங்க வீட்டுக்கு. பில் ஹஜ், ஹஜ்ஜுக்கு வரும்படி. يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. தூரமான இடங்கள்ல இருந்தெல்லாம் நெலிஞ்சு போன, பலகீனமான, களைத்து போன ஒட்டகங்கள்ல வருவாங்க என்று சொல்லி போட்டு அல்லாஹ் காரணம் சொல்றான். காரணம் அவங்களுக்கு எத்தனையோ மன்ஃபஅத்துகள் இருக்கு, எத்தனையோ பெனிஃபிஷியல் பிரயோஜனங்கள் இருக்கு. ஹஜ்ஜிக்கு செய்யக்கூடிய, ஹஜ்ஜிக்கு இஹ்லாஸோடு போகக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்திலேயும் எத்தனையோ பிரயோஜனங்கள் வச்சிருக்கிறார், ஆகிரத்திலையும் அல்லாஹ் பிரயோஜனம் வச்சிருக்கிறார். உலகத்துல இஹ்லாஸோட அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்யக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள்ல உள்ளது அவருடைய வாழ்க்கையில சரித்திரம் வராது, பஞ்சம் வராது. அல்லாஹ் அவருக்கு கனாஅத்து, போதுமுள்ள நெஞ்சாக்குவார். யார்கிட்டையும் தலை சொல்ல மாட்டார், யார்கிட்டையும் தலை தேவை சொல்ல மாட்டார். யாருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவோ அவருடைய வாழ்க்கையில ஃபக்ர் வராது, வறுமை வராது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா, நீ ஹஜ்ஜையும் உம்ராவையும் அடுத்தடுத்து செய்யுங்க. ஹஜ்ஜி செஞ்ச உம்ரா செய்யுங்க, உம்ரா செஞ்ச ஹஜ்ஜி செய்யுங்க, ஹஜ்ஜியும் உம்ரா செய்யுங்க. ஏனென்றா எப்படி கொல்லனுடைய உள்ள இரும்புடைய துருவ போக்குமோ அல்லாஹ் மீது சத்தியம், 2 விஷயத்தை உங்களோட வாழ்க்கை இல்லாமல் ஆக்கும். ஒன்று உங்கள்கிட்ட இல்ல வறுமைய அது இல்லாமல் ஆக்கிடும், 2வது உங்களோட பாவத்தை இல்லாமல் ஆக்கிடும். சொன்னாங்க நீ ஹஜ்ஜையும் உம்ராவையும் அடுத்தடுத்து செய்யுங்க. கொல்லனுடைய உலை இரும்பினுடைய துருவை துப்புரவு செய்வது போல உங்களோட வறுமையையும் உங்களோட பாவத்தையும் ஹஜ்ஜும் உம்ராவும் துப்புரவு செய்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது உலகத்தில் உள்ள பிரயோசனம். ஆகிரத்துல அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பாங்க, அவருக்கு சொர்க்கத்தை கூலியாக கொடுப்பாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா மிக முக்கியமான ஒரு சஹாபி. ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக பல சதிகளில் ஈடுபட்டவர், பல சூழ்ச்சிகளில் ஈடுபட்டவர், சரியான விவேகி, புத்திசாலி. கடைசியா அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார். அவரும் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராக. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி கையை நீட்டுறார். அதிகமாக பையத் செய்வதற்காக வேண்டி கையை நீட்டினவர் அதே வேகத்தில் கையை திருப்பி எடுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீட்டின கையை திருப்பி எடுக்கிறீங்க? இல்ல, நான் ஒரு கண்டிஷன் போடணும், நிபந்தனை. என்ன கண்டிஷன்? இந்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்படணும், இந்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்படணும். நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதா
ஒரு மனிதர் இஸ்லாத்தை புதுசா ஏற்றா அவரை பார்த்து அல்லாஹ் மன்னிப்பான்? அவங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்காண்டி ஒருவர் ஹிஜ்ரத்து போனாருண்டா அவருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான்? அவங்களுக்கு தெரியாதா? ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காண்டி ஹஜ் செஞ்சாருண்டா அவருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பாங்க? எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். நபி அவங்க சொன்னாங்க, இல்ல நீங்க ஹஜ் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பான். நன்மை நிறைந்த ஹஜ்ஜி, நன்மை நிறைந்த ஹஜ்ஜி, அதுக்கு கூலி அல்லாஹ் சொர்க்கத்தை தான் கொடுப்பான். நபி அவங்க சொன்னாங்க ஹதீஸ்ல, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், நன்மை நிறைந்த ஹஜ்ஜி. நன்மை நிறைந்த ஹஜ்ஜா ஹஜ்ஜிக்கு போனா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சலாம் சொல்றது, அஸ்ஸலாமு அலைக்கும். அங்க போய் பகல் பண்றது இல்ல, கஞ்சத்தனம் பண்றது இல்ல, அந்த பக்கத்தால செலவழிக்கணும், ஆகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுக்கிறது முக்கியமான விஷயம். அது அல்லாஹ்வுக்காக செய்யறது, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறது முக்கியமான விஷயம். ஈமான் உள்ளவங்களுடைய அடையாளம் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறது. நபி அவங்க சொன்னாங்க, யார் அல்லாஹ்வின் ஆகிரத்தை நம்புறாரோ அவருடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துறது. அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துற முறைகள்ல உள்ளது அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறது. அது ஹஜ்ஜுல் மப்ரூர், நன்மை நிறைஞ்ச ஹஜ்ஜி. அவங்களுக்கு சலாம் சொல்றது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, சத்தம் போட்டு தல்வியா சொல்றது, எத்தனைய காரணங்களை உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, நேரம் போதாது அவைகளை விரிவாக சொல்வது. அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், நன்மை நிறைஞ்ச ஹஜ்ஜி, லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, அதுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கூலியாக கொடுப்பார். நபி அவங்க சொன்னாங்க, மன் ஹஜ்ஜல் பைத, யார் அல்லாஹ்வுக்கான ஹஜ்ஜுக்கு போய் ஃபலம் யர்ஃபுஸ் ஃபலம் யஃசுக், இஹ்ராம் கட்டத்துக்கு பின்னாடி தன்னுடைய மனைவியோட தாம்பத்திய உறவுல ஈடுபடாம, ஊர்பலாய் பேசாம, பாவம் செய்யாம, மோசமான விஷயங்கள்ல ஈடுபடாம ஹஜ்ஜை நிறைவேற்றினா ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போல அவர் திரும்பி வருவார் என்று சொன்னார். ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவரும் உம்ராவுக்கு போகக்கூடியவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் தஆலாவுடைய தூதுக்குழுவினர், அல்லாஹ்வுடைய தூதுக்குழுவினர், இவங்க என்ன துவா கேட்டாலும் அந்த துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இவங்க பாவ மன்னிப்பு தேவை, அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். இவங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. பெண்களுக்கு பெரிய ஜிஹாது ஹஜ்ஜுக்கு போறது. ஜிஹாதுடைய சிறப்பை பற்றி கேட்ட பெண்கள் நபி அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு அனுமதி இல்லையா அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாடுபடுறதுக்கு முயற்சிக்கிறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்குள்ள ஜிஹாது, உங்களுக்குள்ள தீனுடைய ஆகப்பெரிய முயற்சி ஹஜ்ஜுக்கு போறது, அது அஹ்ஸன், அது அஜ்மல், அது அழகானது, அது மிக சிறந்தது என்ற கருத்தை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஹஜ்ஜுக்கு போறதை பிற்படுத்தக்கூடாது. ஒரு ஹதீஸ் வருகிறது, அந்த ஹதீஸ்ல அறிவிப்பாத வரிசையில சற்று பலகீனம் இருந்தாலும் கூட ஹதீஸ்ல வருகிறது, நீங்க ஹஜ்ஜுக்கு போறத அவசரம் காட்டுங்க, பிற்படுத்தாதீங்க. காரணம், நீங்க நோயாளியா போயிட்டுருவீங்க, இல்லாட்டி உங்களோட பொருள் காணாம போயிடும், இல்லாட்டி உங்களுக்கு வேற தேவைகள் வந்துடும் அப்படின்னு. இன்னொரு ஹதீஸ்ல கருத்துல வருகிறது, யாருக்கு பயங்கரமான நோய்களோ இல்லாட்டி தகுதியான காரணங்களோ இல்லாம இருந்து ஹஜ்ஜுக்கு போகலையோ அவர் மௌத்தாகினா மௌத்தாகக்கூடிய நேரத்தில் யஹூதியாக அல்லது நஸ்ரானியாக மௌத்தாகட்டும் என்ற கருத்தை கூட ரசூலுல்லாஹி சொன்னதாக இமாம் நவீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய ஷரஹ் முஹல்லப் என்ற அந்த புத்தகத்தில் அந்த ஹதீஸையும் கொண்டு வந்திருக்கிறார். கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, நாங்க விரும்பினாலும் சரி விரும்பாச்சும் சரி ஹஜ்ஜுடைய அமல் உலகம் இருக்கிற வரையில, இல்ல உலகத்துல மூமிகள் இருக்கிற வரையில நடந்து கொண்டுதான் இருக்கும். கியாமத்திலே பெரிய 10 அடையாளங்கள் இருக்கு. அதுல வந்து யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வர்றது, அந்த கூட்டம் தஜ்ஜால் வந்ததுக்கு பிறகு இந்த பூமிக்கு வருவாங்க. அந்த கூட்டத்தை அல்லாஹ் அழிப்பான். யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தை ஹதீஸ்ல வருகிறது, யஜூஜ் மஜூஜ் கூட்டம் அழிக்கப்பட்டதுக்கு பின்னரும் இந்த பூமியில ஹஜ்ஜுடைய அமல் நடைபெறும் என்று சொன்னாங்க. சொன்னாங்க, எது வரையில இந்த உலகத்துல ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு மூமின் இல்லாமல் போவாரோ அப்பொழுதுதான் கியாமத்துடைய நாள் உருவாகும். ஒரு மூமின், உண்மையான மூமின் இருக்கிற வரையில ஹஜ்ஜுடைய அமல் நடக்கும். எனவே ஹஜ்ஜுக்காக வேண்டிய இஹ்ராம் கட்டுற மாசம் தான் இது. ரமலான் முடிச்சுட்டா அடுத்த ஷவ்வால், துல்காதா, ஹஜ்ஜி, இந்த மூணும் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத் வைக்கிற மாசம், ஹஜ்ஜுக்காக வேண்டிய இஹ்ராம் கட்டுற மாசம். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹருன் மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட மாசங்கள். இந்த ரமலான் முடிஞ்சு இந்த ஷவ்வால், அது துல்காதா, அது துல்ஹஜ்ஜிலே 13 நாட்கள். அதுல 10ஆம் நாள் அரஃபா, அரஃபாவுக்கு போகக்கூடிய பாக்கி நாரே கிடைக்குமோ அது ஹஜ் அரஃபா, ஹஜ் தான் அரஃபா தான் ஹஜ் என்று சொன்னாங்க. எனவே யார் இந்த மாசத்துல இஹ்ராம் கட்டுவாரோ அவர் பாவம் செய்ய வேணா, தாமத்திய உறவுல ஈடுபட வேணா என்றெல்லாம் அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன் சொல்லிக்கிறான். அவருடைய விரிவான சட்டங்களை தகுதியான பக்குவமான ஆளுங்கிட்ட கேட்டு சொல்லணும். நான் சொல்ல வர விஷயம் என்ன ஒண்ணு சொன்னா, யாருக்கெல்லாம் அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ, உடல்ல சக்தியை கொடுத்திருக்கிறானோ, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறானோ, பிறகு 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 பார்க்காம இப்பயே தயாராக வேண்டும்.
அனுபவம் உள்ள ஆளுங்க சொல்லுவாங்க, பொதுவா எல்லா காலத்திலையும் ஹஜ்ஜுடைய விலை எப்படி இருந்தா 10 பவுன் தங்கம் வாங்குற அளவு, 10 பவுன் தங்கம் வாங்குற அளவு எல்லா காலத்திலையும் தான். 10 பவுன் தங்கம் வாங்கக்கூடிய அளவு இருந்தா ஹஜ்ஜுக்கு சாதாரணமா போயிட்டு வரலாம் என்ற கருத்தை அனுபவம் உள்ள ஆளுங்கள் சொல்லுவாங்க. எல்லா காலத்திலையும் 10 பவுன் தங்கம் வாங்கக்கூடிய அளவு என்றா இந்த காலத்துல 18, 15, 16, 17, 18 லட்சம் ரூபாய் இருக்கு, தாராளமா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரலாம். எனவே யாருக்கு அல்லாஹ் தஆலா வசதியை கொடுத்திருக்கிறானோ அந்த ஹஜ்ஜு செய்யற விஷயத்துல பிற்படுத்திக் கொள்ள தேவையில்லை. இந்த நிறுவனத்துல போங்க, அந்த அமைப்புல போங்கன்னு சொல்லி நான் எந்த நிறுவனத்தையும் நான் சிபாரிசு செய்ய மாட்டேன். ஆனா எனக்கு உங்களுக்கு புஃபே சாப்பாடு தருவோம், அது தருவோம், இது தருவோம் சொல்லி துன்யாவோட அல்லது உலகத்துடைய உடம்புடைய ராகத்தை மட்டும் சொல்லி தஷ்கீல் செய்யக்கூடிய நிறுவனங்களை அல்லது அந்த ஹஜ் குரூப்புகளை கவனக்கெடுக்காம நாங்க நல்ல ஹஜ்ஜ தருவோம், உங்களை நாங்க நல்ல ஒரு ஹஜ்ஜ, பக்குவமான ஒரு ஹஜ்ஜ தருவோம் என்று உங்களை யார் தைரியம் போட்டு உங்களை வழி நடாத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு செலவு குறைவாக இருந்தாலும் இடம் தூரமாக இருந்தாலும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது பிரயோசனமாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கும். எனவே அந்த ஹஜ்ஜுடைய விஷயத்துல முக்கியத்துவம் கொடுக்கறதோட யாருக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இல்லையோ, சான்ஸ் இல்லையோ, அது ஆசை இருக்கு, அமைப்பு இல்லை, வசதி இல்லை, உடல்ல பலகீனம் இருக்குதோ அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜிலேயே எடுத்து அடைக்காட்டியும் ஹஜ்ஜிலேயே நன்மை செய்யக்கூடிய ஒரு அமலை சொல்லி தந்து கொண்டு போயிருக்கிறாங்க. சொன்னாங்க, யாரு ஃபஜ்ர் தொழுகையை தொழுது போட்டு சூரியன் உதயமாகிற வரையில வீணான பேச்சுகள் பேசாம நல்ல விஷயங்கள்ல அல்லாஹ் தஆலா திக்ர் செஞ்சு கொண்டு இருப்பாரோ அவருக்கு பூர்த்தியான ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும், உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி தரணும். அதே மாதிரி சில பொழுது தாய் தந்தையர்கள் எங்களை உறவினர்கள் யாராவது வசதி வாய்ப்பாக இருந்து அவங்க ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அமைப்பு இருந்தும் ஹஜ்ஜுக்கு போகாம நோயாளியாக இருந்தால் அல்லது அவங்க மௌத்தாக இருந்தால் அவங்க சார்பாக ஹஜ்ஜ செய்திக்கிறது கடமை. அந்த பிள்ளைகள் அந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும். ஆனா அதுக்கு பதில் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர் ஏற்கனவே ஃபர்லான ஹஜ்ஜு செஞ்சிருக்கணும். எனவே வாப்பா மௌத்தா போயிட்டாங்க, வசதி இருந்து ஹஜ்ஜுக்கு போகல, உம்ரா மௌத்தா போயிட்டா வசதி இருந்து ஹஜ்ஜுக்கு போகல என்றா இவர் செய்ய வேண்டிய வேலை யாராவது ஏற்கனவே ஹஜ்ஜுக்கு போனவங்களை பார்த்து அவங்களுக்கு இவர் முடியுமான பணத்தை கொடுத்து அவங்கள அந்த தாய்க்காக வேண்டி தந்தைக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஏற்பாடு செஞ்சு கொண்டா அந்த தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பூர்த்தியாக செஞ்சவர்கள் நாங்கள் ஆகிவிடுவோம். எனவே அந்த வசதி வாய்ப்பு உள்ளவங்க அந்த விஷயத்தையும் கவனம் செலுத்தும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்ல ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கியமானாக. அந்த கஅபத்துல்லாஹ் தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தை, ஸஃபா மர்வாக்கு மத்தியில் தொங்கோட்டம் போடக்கூடிய பாக்கியத்தை, இந்த ஜம்ஸம் தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை, அந்த முல்தஸிமுக்கு பக்கத்தில் துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை, அந்த ருக்குல் யமானியை முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை, அந்த நிஸாமுர் ரஹ்மாவுக்கு துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அதே மாதிரி அரஃபாவுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை, மினாவுடைய பாக்கியத்தை, முஸ்தலிஃபாவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு